எல்லோருக்கும் வணக்கம். பஹ்ரைனோட கேபிட்டல் வந்து மனாமா. நிறைய பேருக்கு தெரியும். நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன்னா, பஹ்ரைன் நிறைய பேருக்கு தெரியும். கல்ஃப் கண்ட்ரியில் அது ஒரு பிளேஸ் அது. மனாமா ஒரு 7 மணிக்கெலாம் போனால் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ரைவ் போயிட்டு வரலாம். வீடியோ வந்து போர் அடிக்குது அப்படின்னா ஸ்கிப் பண்ணி பாருங்கள். நான் சும்மா இந்த இடம் இங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன்னா, எனக்கு லாங் வீடியோ சில ஷார்ட்ஸ்லலாம் நீங்கள் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து 8 லேன் ரோடு இல்லைனா வந்து 4 லேன் ரோடு அப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 6 லேன் ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒன் வே ஒரே ஒரு ரோடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எவ்வளோ பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்காகவே நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்ம வண்டி வந்து ஊந்து தான் போகும். நமக்கு துள்ளி போக முடியாது. ஏன்னா இந்த ரோடு வந்து அப்படி தான் இருக்கும். சாதாரணமாக சொல்லுவாங்க, வண்டி வருது தள்ளிப்போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இங்கே எப்படின்னா எல்லாருமே ரோட்டில் தான் நடப்பாங்க. அதனால் அவங்க வந்து தள்ளிப்போ, நம்ம தான் கொஞ்சம் தள்ளி போகணும். அந்த மாதிரி தான் ஸ்லோவாக தான் போகணும். இது ஆக்சுவலி நான் வந்து ஒரு வீக் டேஸில் வந்திருக்கேன், ஒரு வெனஸ்டே. அதனால் கொஞ்சமாவது இந்த வண்டி வந்து மூவ் ஆகுது. இது தேர்ஸ்டே ஈவினிங் இல்லைனா வந்து ஃப்ரைடே வந்தாச்சுன்னா வண்டி மூவே ஆகாது. நம்ம நடக்கவே முடியாது. இந்த டி நகர்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும்ல, சேம் அது மாதிரி தான் இங்கே இருக்கும். இங்கே வந்து நமக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ எல்லாமே வாங்கலாம். எங்கள் வீட்டில் பசங்க குட்டி பசங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு சைக்கிள், இனிமே டாய்ஸ் எல்லாமே இங்கே தான், மோஸ்ட்லி எல்லாமே இங்கே தான் வந்து வாங்கினது. ட்ரெஸ்ஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா இப்போ தான் வந்து நிறைய அந்த சிட்டி சென்டர் இனிமேல் நிறைய மால்ஸ்லாம் வந்துருக்குது. முந்தியெல்லாமே பிள்ளைங்களுக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இங்கே தான் வந்து வாங்குறது. நம்ம ஃபஸ்ட்டு அதில் ஜூஃப்ரின்னு ஒரு கடை பார்த்தோம்ல, இங்கே பஹ்ரைனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கடை தெரியும். ஒரு 2009க்கு முன்னாடி எல்லாமே இங்கே சூப்பர் மார்க்கெட் நம்ம ஊர் ஐட்டம்ஸ் எதுவுமே கிடைக்காது. அப்போல்லாம் நம்ம ஊர் ஐட்டம்ஸ் கருப்பட்டி, பனங்கல்கண்டு, இன்னுமே நம்ம ஊரில் உள்ள ஏதாவது மசாலா வேணும் அப்படின்னா இந்த கடையில் போனால் தான் எல்லாமே வாங்குறது. இப்போ வந்து நிறைய நம்ம ஊர் கடைகள் இங்கே நிறைய வந்துட்டுது. நம்ம ஊர் ஐட்டம்ஸ் நிறைய இப்போ இங்கே வாங்கலாம். கருப்பட்டி, பனங்கல்கண்டு, இன்னுமே என்னென்ன வேணுமோ நம்ம ஈவன் சொல்ல போயாச்சுன்னா நம்ம ஒரு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போல்லாம் இங்கே கிடைக்குது. முந்தியெல்லாம் இங்கே எதுவுமே கிடைக்காது. இந்த இடத்துக்கு பேர் ஐக்கூரா பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐக்கூரானா என்னதுன்னா அந்த தெரிது பார்த்திங்களா, அந்த மீன், அதுக்கு பேர் தான் ஐக்கூரா. அது ஐக்கூரானா என்ன மீன் அப்படின்னா, நம்ம ஊரில் சென்னையில் வஞ்சிர மீன் சொல்கிறாங்கல்ல, அதுதான் ஐக்கூரா மீன். அரபிக்கில் வஞ்சிர மீனை ஐக்கூரா அப்படின்னும் சொல்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து அரபிக்கில் ஒரு மீனுக்கு பேர் சொல்லி கொடுத்துட்டேன். இங்கிலீஷில் கிங்ஃபிஷ், கன்னியாகுமரியில் நெய் மீன், சீலா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீலா மீன் ஆக்சுவலி சென்னையில் ஒன்று சொல்லுவாங்க, நான் அது வேறு நினைக்கிறேன். கிங்ஃபிஷ்ஷை தான் கன்னியாகுமரியும் சீலா மீன், நெய் மீன் 2 பேருமே அந்த மீன் தான் சொல்லுவாங்க. பஹ்ரைனில் மெயின் ஆக்குபேஷன் ஃபிஷ்ஷிங், பேர்லிங். அதனால் இங்கே வந்து எங்கே பார்த்தாலுமே ஏதாவது ஃபிஷ்ஷுக்கு ஸ்டாச்சு, அது மட்டும் இல்லை நிறைய போட் அதை மாதிரி இருக்கும். இங்கே உள்ள ஆட்களுக்குமே சிக்கன், மட்டன் அதை கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் இந்த மீன், சீ ஃபுட்டு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே நிறைய அந்த மசாஜ் சென்டர் நிறையா இருக்கும். தாய்லாந்து மசாஜ் இருக்குல்ல, நிறைய பேர் அங்கே போகவும் செய்வாங்க. இங்கே உள்ள பேரனீஸ் இங்கேயுமே அது இருக்கும். இங்கேயுமே நிறைய பேர் நம்ம ஊரில் அந்த ஆயுர்வேதிக் இதிலெல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் போய் நிறையா ஆயில் மசாஜ் பண்ணுவாங்கள்ல, சேம் அது மாதிரி இங்கே அந்த தாய்லாந்து இது நம்ம ஊர்லேயே தெரியும் நினைக்கிறேன். அது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. இதில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே சைடில் இது வந்து ஒரு குட்டி எலக்ட்ரானிக் ஷாப். இது குட்டி கடையில் நமக்கு தேவையான குட்டி ஐட்டம்ஸ் ஏதாவது வேணும்னா கூட இங்கே போய் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் ஏதாவது ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது சின்ன ஐட்டம்ஸ் நமக்கு தேவை அப்படின்னாலும் கூட இந்த கடையில் போய் நம்ம வந்து கேட்டாச்சுன்னா நமக்கு கிடைக்கும். அங்கே இல்லாட்டாலும் கூட நமக்கு வந்து அவங்க வேறு பக்கத்துலேயே ஏதாவது கடைகளில் இருந்தால் கூட நமக்கு சொல்லுவாங்க அந்த கடையில் இருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுமே நமக்கு வந்து
ஒரு இதில் ஃபுல்லாக டெய்லரிங் கடை இருக்கும். டெய்லரிங் ஐட்டம்ஸ் கிடைக்கும்ல, அந்த கடை அந்த மாதிரி கடைகள் ஒரு ரோடு ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரோடு ஃபுல்லாக டெய்லரிங், இங்கே கோட்டெல்லாம் தைப்பாங்கல்ல அது இருக்கும். இப்போ டெய்லரிங் ஐட்டம்ஸ் வாங்குற கடையில் இந்த அபயால் எல்லாமே வந்து அவங்க நிறைய டிசைன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ், லேஸ் எல்லாமே அந்த கடைகளில் கிடைக்கும். இந்த லாக் இருக்குல்ல, லாக்கு கீ, அதுக்கெல்லாமே நமக்கு ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வேணாலும் கூட நம்ம லாக்கெல்லாம் ஏதாவது ரிப்பேர் பண்ணுறது, எது வேணாலுமே நம்ம இங்கே வந்தாச்சுன்னா நமக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளத்தோடு வந்தாலே இது சால்வ் ஆயிரும். அந்த மாதிரி தான் இந்த மனாமாவில் நமக்கு இருக்கும். இதில் நம்ம பார்க்கக்கூடியது இங்கே உள்ள ஒரு ட்ரெடிஷ்னல் ரெஸ்டாரண்ட். இதில் இருக்கக்கூடிய சேர்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் நாற்காலி இருக்குல்ல, அதை மாதிரி சாஞ்சிட்டு அந்த பெஞ்சில் நீட்டமாட்டு அந்த பின்னுக்க அந்த நாற்காலியில் இருக்கும்ல, சாஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க ட்ரெடிஷ்னலாட்டு என்ன குபூஸ் தெரியும்ல, அதுதான் மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க. ஒரு 2009க்கு 10க்கு அப்புறம் தான் இங்கே வந்து நிறையா இந்த மால் எல்லாமே வந்துச்சுது. சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட் எல்லாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவும் ஒரு ஜூஃப்ரி தான். ஜூஃப்ரி வந்து இங்கே ஒரு 4-5 கடை இருக்குது இந்த ஏரியாலே. அதுக்கு முன்னாடிலாம் 2009க்கு முன்னாடிலாம் எப்படின்னா, நம்ம ஊருக்கு யாராவது வர்றோம் அப்படின்னா இங்கே தான் வந்து எல்லாமே பெட்டி கட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஊருக்கு வர்றதுக்கு. அந்த பெட்டி கட்டுறதுக்கு எல்லாருமே இங்கே தான் வந்து ஜாமான் வாங்குவாங்க. இப்போ பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, நம்ம ஊரில் ஃபேமிலி இருக்கும், இங்கே வந்து வேலை பார்ப்பாங்க, ஏதாவது கம்பெனியில் வேலை பார்ப்பாங்கள்ல. இப்போ அவங்க எல்லாருமே ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு ஆள் ஊருக்கு போகிறதுனா எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து வந்து ஜாலியாக ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து தான் அவங்க பெட்டியெல்லாம் பேக் பண்ணி ஏர்போர்ட்டில் கொண்டு விடுவாங்க. இதெல்லாம் 2009க்கு முன்னாடி. இப்போ வந்து யாருக்கெல்லாம் ஏதாவது ஊருக்கு போகணும் அப்படின்னா லுல்லுக்கு போவாங்க, இன்னும் இல்லைன்னா வேறு ஏதாவது கடைக்கு போவாங்க, என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ வாங்கிட்டு வந்துடுறது. ஆனால் இன்னுமே அந்த ட்ரெடிஷன் போகக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் இங்கே வந்து வாங்குகிறாங்க. இங்கே வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும்ல, இப்போ கல்ஃப் கண்ட்ரிலலாம் இருந்து வர்றவங்க பாதாம், பிஸ்தா, டேட்ஸ், அப்புறம் சாக்லேட்ஸ் இதை மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. மெயினாக ஒரு ஐட்டம் இங்கேருந்து வர்றவங்க நிறைய பேர் சோப்பு வாங்குவாங்க, ஷாம்பு, அதெல்லாம். இன்னுமே மெயினாட்டு ஆக்ஸ் ஆயில், டைகர் ஃபார்ம், அது வந்து இங்கேருந்து எல்லாருமே வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு தெரியும் கோடாரி தைலம்னு, யாராவது வெளிநாட்டில் வந்தால் கோடாரி தைலம் இருக்கா, கோடாரி தைலம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து யாருக்குமே ஆக்ஸ் ஆயில், டைகர் ஃபார்ம் வாங்கி கொண்டு கொடுக்க அவ்வளோவா விரும்ப மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு நல்ல நோய் இல்லாமல் இருக்கட்டுமே, உங்களுக்கு தலைவலி வரட்டும்னு ஏன் கொண்டு போய் கொடுக்கணும்? அதுக்காகவே நான் வந்து கொண்டு போய் டைகர் ஃபார்ம் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு தலைவலி வரட்டும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு வந்து டைகர் ஃபார்ம், இந்த ஆக்ஸ் ஆயில் எனக்கு யாருக்காச்சும் கொடுக்க எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அதுக்கு பதிலாட்டு டேட்ஸ் வாங்கி கொடுப்பேன். டேட்ஸ், பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஓகே, ஹெல்த்தியாட்டு நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. அப்புறம் இன்னொன்று, நம்ம இப்போது வந்து யாருக்காச்சும் நம்ம டைகர் ஃபார்ம் கொடுத்தோன்னு வைப்போமே, 1 இயர் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குமா இருக்கும், 1 இயர் இல்லைனா 2 இயர் இருக்கும். நமக்கு தலைவலியே வந்திருக்காது. அந்த டைகர் ஃபார்ம் இருக்குல்ல, அது தீந்தே இருக்காது. நமக்கு அதை பார்க்கும்போது ஐயையோ எனக்கு தலைவலியே வரலையே, எனக்கு இது தீரவே இல்லை, இதை யூஸ் பண்ணவே இல்லையே, நமக்கு தூர போட்டுக்கு மனசு இருக்காது. அப்படி யாருக்கெல்லாம் இருந்திருக்குது. ஏன்னா எனக்கு வந்து நான் ஊர்லேருந்து வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த விக்கோ டர்மரிக் இருக்குல்ல, அது இன்னுமே வந்து பெரோலின் ஒரு ஆயின்மெண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இந்த பிம்பிள்ஸ்லாம் வந்தாச்சுன்னா போடலாம். நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வரேன். ஆனால் இப்போ ஆக்சுவலாக அதெல்லாம் இப்போ இங்கே கிடைக்கிது. ஒரு 2010க்கு முன்னாடிலாம் இங்கே அதெல்லாம் கிடைக்காது. அப்போ நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவேன். பிம்பிள் வந்தால் தானே பெரோலின் போட முடியும். பிம்பிள் வராதில்ல, அது எக்ஸ்பயர் ஆகி ஃபுல் டியூபாகவே தூக்கி போடுவேன். போடும்போது கஷ்டமாக இருக்கும், ஐயையோ அப்படியே தூக்கி போடுற மைண்டு. ஆனால் பிம்பிள் வரலைன்னு ஹாப்பியாக மாட்டோம். சேம் அது போல் விக்கோ டர்மரிக்குமே வந்து நம்ம ஏதாவது தீப்பட்டா இல்லைனா ஏதாவது சின்னதாக ஸ்க்ராட்ச் இருந்தால் போடுவோம்ல, அதுவுமே சில நேரங்களில் எக்ஸ்பயர் ஆகி அப்படியே ஃபுல்லாகவே போடுவேனா. அப்போ நமக்கு அடிப்படலேன்னு ஹாப்பியாக மாட்டோம். நான் ஆல்ரெடி வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த சூக் இருக்குல்ல, அதுவும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். டிசம்பரில் கோல்டு ஜுவல்லரி ஷாப் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் இந்த மாதிரி பெர்ஃப்யூம் கடை இருக்குல்ல, அது ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் வந்து அப்படியே இருக்கும். இவங்க இங்கே உள்ள பேரினேஸ் அவங்களுக்கு இங்கே வந்து நல்ல பிள்ளைங்களெலாம் கூட்டிகிட்டு நல்ல ஆசையாக வந்து ஐட்டம்ஸ்லாம் வாங்குவாங்க.
இது வந்து கோல்டு சிட்டின்ட்டு. இது வந்து ஒரு சின்ன மாலாட்டம் இருக்கும். உள்ளாடி நெறைய கடை இருக்கும். உள்ளாடி வந்து ஜுவல்லரி தான். ஃபுல்லா ஜுவல்லரி ஷாப் தான். உள்ளாடி வந்து மலபார் ஜுவல்லரி, ஜாய் அலுகாஸ் நம்ம ஊர்ல இருக்கிற கடைகள் எல்லாமே இருக்கும். இத தவிரையும் வெளியயுமே நெறையா ஜுவல்லரி ஷாப் இருக்குது. மலபார் ஜுவல்லரி உள்ளாடியும் வச்சிருப்பாங்க. வெளியயுமே அதாவது அதுவுமே என்னன்னா, ஒவ்வொரு மால்ல கூட சின்ன சின்ன சின்னதா இல்ல. ஒரு பெரிய ஷோரூமா தான் வச்சிருப்பாங்க. ஆனா என்ன, இங்கேருந்து கோல்டெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம்னு வைங்களேன், ஏர்போர்ட்ல வந்து அ நம்ம வெளிய கொண்டே வர முடியாது. நம்ம அப்படியே அதனாலேயே கண்ணால பார்த்துக்கிட்டே இப்படி வந்துறது அவ்வளோதான். ஆனா நெறைய கடைகள் இருக்குது இங்க. இது இப்ப நம்ம இதில பார்க்குறோம்ல இந்த ரெட் கலர், இது வந்து பஸ் வந்து எல்லா பஸ்ஸும் அங்க தான் வந்து நிக்கும். அ இங்க இருந்து வேற எந்தெந்த பிளேஸுக்கு வேணுமோ, அங்கருந்து எல்லா பிளேஸுக்கும் போகும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இங்கே உள்ள ஹெல்த் சென்டர், நேம் ஹெல்த் சென்டர். இது நேம் ஹெல்த் சென்டர்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். இங்கே இது வந்து நமக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு 8:00 ஓப்பன் பண்ணியாச்சுன்னா, நைட் வந்து ஒரு 12 மணி வரை தான் இங்கே இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு இடம் வந்து ஒவ்வொரு ஹெல்த் சென்டர் இருக்கும். அது வந்து மார்னிங் 8:00லேருந்து நைட் 8:00 வரை. இந்த நேம் ஹெல்த் சென்டருக்கு எனக்கு நிறைய மெமரிஸ் உண்டு. பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போது ஹெல்த் சென்டருக்கு போவோம். அங்கே முடியலை 8 மணி ஆயிட்டுது அப்படின்னா, அங்கே வந்து அப்புறம் நம்மளை இங்கே அனுப்புவாங்க. இங்கே 12 மணிக்கு க்ளோஸ் ஆகிட்டு இங்கே முடியலை அப்படின்னா, இங்கேருந்து சல்மானியான ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே இங்கே கொஞ்சம் நமக்கு வசதியாக தான் இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் மனாமாவாக பார்த்துட்டீங்க. தேங்க்யூ.